தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இது வரைக்கும் ஆன்சர் பண்ணி சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் கிஃப்ட் அனுப்பியாச்சு. நான் ஒரே ஒருத்தவங்க மட்டும் இருக்காங்க, அவங்களுக்கு இன்னைக்கு ஈவினிங்குள்ளே அனுப்பிடுவாங்க. ஒரு வார்த்தையை நம்ம பார்ப்போம். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் எல்லாம் முடிந்து விட்டது போல தோன்றலாம். நம்ம எதிர்பார்த்த காரியம் நடக்காமல் போகலாம், நம்பிக்கையே இழந்து போகலாம். ஆனால் தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. தேவன் நமக்கு ஒரு எதிர்காலத்தை வைக்கிறாரு. சில டைமில் நம்ம வாழ்க்கை என்னடா வாழ்க்கை அப்படின்னு கூட தோணலாம். ஆனால் தேவனுடைய திட்டம் பெரியது. அவர் நம்மளை கைவிட மாட்டார். நம்பிக்கை நம்பிக்கை இழந்து போயிடக்கூடாது. மனிதர்கள் ஏமாற்றலாம், சூழ்நிலைகள் மாறலாம், ஆனால் தேவன் மீது வைத்த நம்பிக்கை ஒருபோதும் வீணாகாது. காத்திருப்பவர்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதம் உண்டு. சில நேரத்தில் பதில் லேட்டாக கூட கிடைக்கும், ஆனால் தேவன் தராமல் இருக்க மாட்டார். கொஞ்சம் லேட்டாகும், அவ்வளோதான். ஆசீர்வாதத்தை நிச்சயம் அவர் கொடுப்பாரு. யோசேப்பு வாழ்க்கையில் கூட நம்ம பாருங்க, கூட பிறந்தவங்களே அவரை வித்து போகிறாங்க. அவர் அடிமையாக இருக்காரு, அப்புறம் சிறையில் போய் இருக்கிறாரு. அந்த நேரத்தில் யோசேப்பு என்ன நினச்சிருப்பாரு? அவ்வளோதான், என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சிச்சு அப்படின்னு நினச்சிருப்பாரு. ஆனால் தேவன் சொன்ன வார்த்தை அந்த இடத்துல நிறைவேறுது, அது உண்மையாகுது. எகிப்து தேசத்துக்கு முழுவதும் ராஜாவுக்கு ஈக்குவலாக அவர் உயர்த்தப்படுறாரு. தேவன் நினைத்த திட்டத்தை எதிர்காலத்தில் யாரையுமே மாற்ற முடியாது. அவர் வச்சிருக்க திட்டத்தை யாரும் நிறுத்தவும் முடியாது. இந்த வசனம் இன்றைக்கு உங்களுக்காக கூட இருக்கலாம். வேலையா, குடும்ப பிரச்சனையா, கவலையாக இருக்கீங்களா, மனசோர்வாக இருக்கீங்களா, எதுக்குமே கவலைப்படாதீங்க. எல்லாவற்றையும் தேவன் பார்த்துக்கொள்வார். தேவன் சொல்கிறாரு, உங்களுக்கு இன்னும் எதிர்காலம் இருக்கிறது, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. அதனால் அன்பானவர்களே, சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்பிக்கையை விடாதீர்கள். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாதுன்ட்டு தேவன் சொல்கிறார். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்போ கூட அந்த கேள்வி, இப்போ நம்ம படித்தோம்ல அந்த வசனம், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இது எந்த அதிகாரத்தில் வந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஒரு 3 ஆப்ஷன் தரேன். நீதிமொழிகள் 3:5, நீதிமொழிகள் 23:18, சங்கீதம் 23:1. இதில் எது வந்துச்சுன்னு சொல்லுங்கள். கிஃப்ட் வெல்லுங்க. ஆமென்.